Good evening, students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ important 3 marks of lesson 1. லாஸ்ட் வீடியோவில் important 2 marks of lesson 1 போட்டிருக்கேன். ஸோ அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துருங்க. ஸோ அதில் important 2 marks எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். பேஜ் நம்பரோடு கொடுத்துருக்கேன் புக்கின் 2 மார்க்ஸ்லாம். ஸோ அதை மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 3 மார்க்ஸ்லாம் பார்க்கலாம். ஹாஃப் இயர்லிக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுட்டு போங்க. இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு எப்போ கேட்டாலும் தெரியணும். அந்த அளவுக்கு நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் உடனே பார்த்து அதை மார்க் பண்ணி வச்சு படிக்கலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதேமாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்குள்ளே நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் வந்து ரொம்ப ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் இதை மட்டுமாவது படிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு சொல்ல வரேன். சென்டம் எடுக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப தரவு பண்ணிவிட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸு இருக்கிற புக் பேக் எல்லாமே தரவு பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, 90 above ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்காக இது சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். லெசன் 1 important 3 marks பார்க்க போகிறோம். ஸோ ஷார்ட் ஆன்சரில் ஸோ இந்த வீடியோவில் important 3 marks ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ பக்கத்தில் நான் எஸ்ஏ அப்படின்னு போட்டிருக்கு ஷார்ட் ஆன்சர். அதாவது உங்களுக்கு புக் பேக்கில் கொஷின்ஸில் ஃபஸ்ட் ரோம் லெட்டர் வந்து உங்களுக்கு சூஸ் இருக்கும், செகண்ட் ரோம் லெட்டர் 2 marks இருக்கும்ல, அந்த 2 marks தான் வந்து நான் ஷார்ட் ஆன்சர்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோம் லெட்டரில் லாங் ஆன்சர்னு இருக்கும், அதுதான் எல்ஏன்னு போட்டிருக்கேன். ஸோ எஸ்ஏன்னு போட்டிருக்கு அப்படின்னா செகண்ட் ரோம் லெட்டரில் இருக்கிற கொஷின். தேர்டு கொஷினாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொஷின் இருக்குன்னா, வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ கூலும் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஈஸியான கொஷின். அதுவும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு 3 marks இது கிடைக்கிது அப்படிங்கிறப்போ இந்த கொஷின் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு அட்டன் பண்ணிடுங்க. ஸோ டைம் சேவ் ஆகும், மார்க்கும் நல்லா எடுக்கலாம் அந்த கொஷினில். அதுக்காக சொல்ல வரேன். நெக்ஸ்ட்டு 3 mark பார்க்கலாம். லாங் ஆன்சருக்கு போங்க. அதில் வந்து 5th கொஷினாக இருக்கிறது தான் நான் லாங் ஆன்சரில் செகண்ட் கொஷினாக இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ என்ன கொஷின்னா, derive an expression for a torque experienced by a dipole due to an uniform electric field. ஸோ டார்க் வந்து வச்சு கொடுக்குற அந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இந்த கொஷினை இதையும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாங் ஆன்சரில் 6th கொஷினாக இருக்கக்கூடியது தான் அடுத்த கொஷின். derive an expression for electrostatic potential due to a point charge. ஸோ கொஷினை நல்லா படிங்க. ஃபஸ்ட் கொஷினில் அங்கே பார்த்தீங்கன்னா derive expression for a torque, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா electrostatic potential. ஸோ என்ன கேட்குறாங்கன்றதை பாருங்கள். அங்கே வந்து டார்க் கேட்டிருக்காங்க டவ், இங்கே வந்து electrostatic potential அதாவது V, அதுக்கான டெரிவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் டெரைவ் பண்ணணும். எதை டெரைவ் பண்ணணுன்றதை கொஷினை நல்லா படித்து போடுங்க. நெக்ஸ்ட் கொஷின் உங்களுக்கு லாங் ஆன்சரில் போய் பார்த்தீங்கன்னா 10th கொஷினாக வரது தான் இந்த கொஷின். obtain Gauss law from Coulomb's law. ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஷின். நெக்ஸ்ட்டு 17th கொஷினாக வரது obtain the expression for capacitance for the parallel plate capacitor. ஸோ இதுவும் ஈஸியானது தான், டெரைவ் பண்ணால் உங்களுக்கு டக்குன்னு வந்துடும் ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் parallel plate capacitor. ஸோ எனர்ஜி எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு லாஸ்ட்டில் உங்களுக்கு முடிப்பீங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டில் தான் எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருப்பீங்க. ஸோ அந்த கொஷின் அதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், அதுவும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 20th கொஷினாக வரக்கூடியது எக்ஸ்பிரஷன் ஃபார் அ ரிசல்டன்ட் கெப்பாசிட்டன்ஸ் when the capacitor are connected in series and parallel. ஸோ அதுவும் ரொம்ப ஈஸியான கொஷின். ஸோ இதில் வந்து கெப்பாசிட்டர் வந்து கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஒரு வேளை சீரீஸில் கனெக்ட் ஆனால் அது ஒரு ரிசல்டன்ட் கெப்பாசிட்டன்ஸ் என்ன, இல்லை கெப்பாசிட்டர்ஸ் எல்லாம் வந்து பேரலில் கனெக்ட் ஆகியிருந்தால் அதோட ரிசல்டன்ட் கெப்பாசிட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத டெரைவ் பண்ணியிருப்பீங்க. வித் டயக்ராமோடு வரும். ஸோ அதுவும் ரொம்ப ஈஸியானதான். ஸோ 3 markல கேட்கும்போது ஏதாவது ஒன்று கேட்க சான்சஸ் இருக்குது. இன் சீரீஸ் ஆர் இன் பேரல் ஏதாவது ஒன்று வரும். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், புக்கின் கொஷின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு பின் பண்ண எங்கே பேஜ் நம்பர் இருக்குன்றதை போட்டுடுறேன். ஸோ இதில் ஃபோட்டோ எடுக்கும்போது அதை விட்டுட்டேன், அதுக்காக சொல்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா 8th லாஸ்ட் கொஷினோட ஆன்சர் எங்கே இருக்குன்றது சொல்லிடுறேன். ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க எங்கே இருக்குது அப்படிங்கிறத. புக் பேக்லேயே இருக்கிற அந்த கொஷின்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஷினை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக படிச்சிருங்க. இது பெருசாக இருக்குது சின்னதாக இருக்குது அப்படின்னு எதுவுமே யோசிக்க வேணாம், கண்டிப்பாக படிச்சிருங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 marks ஆஃப் லெசன் 1. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லெசன் 2ஓட 2 marks பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 3 marks. இந்த மாதிரி ஒவ்வொரு லெசனுக்கும் ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துட்டு வரலாம். லாஸ்ட்டில் உங்களுக்கு 5 marks எல்லாத்தையும் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு தரவாயிடும். அதுக்கப்புறம் எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.